ஒரு மாணவர் இயக்கம் இன்று இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் விவாதமாக மாறியிருக்கு. டெல்லி சாலைகளில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக போகிறாங்க. அவங்கள தடுக்க ஆயிரக்கணக்கான போலீஸார் குவிக்கப்படுறாங்க. ஒரு பக்கம் தடியடி நடக்கு, கைது நடவடிக்கை, கண்ணீர் புகை, காயமடைஞ்சவங்க, வெளியில் போராட்டம் நடக்கு, நாடாளுமன்றத்துக்கு உள்ள அமளி நடக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நாடு முழுவதும் பேசப்படும் பெயர் சிஜேபி. சரி, இப்போ சிஜேபி உருவான கதை, காக்ரோச் என்ற பெயர் எப்படி வந்துச்சு, ஜூன் 6 முதல் தற்போது வரை நடந்த ஒவ்வொரு முக்கிய நிகழ்வையும் நாம பார்க்கலாம். இது ஃபயர்லைன் தமிழ், நான் உங்கள் வினோத். முதல்ல இந்த சிஜேபி என்ற இயக்கம் எப்படி உருவானது, மே 15ஆம் தேதி இந்த முழு கதைக்கும் விதை போட்டது ஒரு நீதிமன்றத்தோட கருத்து. உச்ச நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கோட விசாரணையில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியதா பரவிய ஒரு கருத்து நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அந்த கருத்துல காக்ரோச் அப்படின்ற வார்த்தை இடம்பெற்றுச்சு. அந்த வார்த்தை சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவுச்சு. சிலர் அதை வேலையில்லாத இளைஞர்களை அவமதிக்கிறதா எடுத்துக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கருத்தோட பொருள் குறித்து விளக்கமும் வந்துச்சு. ஆனா இந்த சம்பவத்தை கோபமா மட்டும் பார்க்காம ஒரு அரசியல் நையாண்டியா மாற்ற நினைச்சார் அபிஜித் டிப்கே. மே 16ஆம் தேதி அவர் சமூக வலைதளங்களை ஒரு புதிய பெயரை அறிவிக்கிறாரு. அதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சுருக்கமா சிஜேபி. அவருடைய கருத்து ஒன்னே ஒண்ணுதான், எங்களை காக்ரோச் அப்படின்னு கூப்பிடுறீங்களா, சரி, அந்த பெயரையே நாங்க எங்களோட அடையாளமா மாத்துறோம் அப்படின்னு. ஆரம்பத்துல இது ஒரு மீம் பக்கம், அதாவது ஒரு அரசியல் நையாண்டி இயக்கமா தான் இருந்துச்சு. ஆனால் சில நாட்கள்லயே எதிர்பாராத விஷயம் நடந்துச்சு. லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த பக்கத்தை பின்தொடர ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, நீட் தேர்வு முறைகேடு, அரசு வேலைவாய்ப்புல தாமதம், படிச்சும் வேலை கிடைக்காத ஒரு நிலை, எதிர்காலம் குறித்த நிச்சயமின்மை. இது எல்லாமே ஏற்கனவே இருந்த கோபம். இந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் காக்ரோச் என்ற ஒரு வார்த்தை அந்த கோபத்துக்கு ஒரு அடையாளமா மாத்துச்சு. அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் மெயின் பி காக்ரோச் அப்படின்ற கேஷ்டாக்கும் ட்ரெண்ட் ஆனிச்சு. மில்லியன் கணக்கில் இளைஞர்கள் தங்களை காக்ரோச் அப்படின்னு அழைத்து பதிவுகளை வெளியிட ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் ஆன்லைனில் இருந்த ஒரு இயக்கம் அதுக்கப்புறம் சாலைக்கு வரப்போகுது அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதோடு இந்தியா முழுவதுமே கவனிக்க வைச்ச இன்னொரு பெயரும் இதில் இணையுது. அந்த பெயர் தான் சோனம் வாங்சுக். கல்வியாளரும் சமூக ஆர்வலருமான சோனம் வாங்சுக் ஜூன் 5க்குள்ள அரசு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா ஜூன் 6ஆம் தேதி டெல்லியில் நடைபெறக்கூடிய சிஜேபி போராட்டத்தில் நானும் கலந்துப்பேன் அப்படின்னு ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கிறாரு. அந்த ஒரு அறிவிப்பு தான் இதுவரை சமூக வலைதளங்களில் மட்டுமே இருந்த சிஜேபியை தேசிய அளவிலான செய்தியாக மாற்றுச்சு. ஜூன் 6ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் சிஜேபியோட முதல் நேரடி போராட்டம் நடக்கு. அப்போ அமெரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பிய சிஜேபி நிறுவனர் அபிஜித் டிப்கே ஆயிரக்கணக்கான மாணவர்களுடன் அமைதியான தர்ணால ஈடுபடுறாரு. அவர்களுடன் சோனம் வாங்சுக்கும் மேடையில் நிற்கிறாரு. அப்போ அவங்க வச்ச முக்கிய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு அரசு பொறுப்பேற்கணும் அப்படின்னும், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், தேர்வு முறையை முழுமையாக சீர்திருத்தணும், மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு பல கோரிக்கைகளை முன் வச்சாங்க. ஆனால் அந்த நாளில் நடந்த போராட்டம் பெரிய கூட்டமாக இல்லைனாலும் ஒரு விஷயத்தை இந்தியா முழுவதும் உணர வச்சது. இது ஒரு நாள் போராட்டம் இல்லை, இது நீண்ட கால இயக்கமாக மாறப்போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் டெல்லி மட்டும் இல்லாமல் மும்பை, பெங்களூரு, புனே, ஹைதராபாத், சென்னை, கொல்கத்தா அப்படின்னு இந்தியாவோட பல நகரங்களில் மாணவர்களுடன் ஆதரவு ஆர்ப்பாட்டங்களை நடத்த ஆரம்பித்தாங்க. இதற்கிடையில தான் சோனம் வாங்சுக் இன்னொரு அதிரடி முடிவையும் அறிவிச்சார். அதாவது காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னும், மாணவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னும் அவர் அறிவித்தார். நாட்களும் கடந்துச்சு. 15 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் நீண்டதால் நாடு முழுவதும் கவனம் அவர் மீது திரும்பிச்சு. ஆதரவாளர்கள் தினந்தோறும் ஜந்தர் மந்தரில் குவிய ஆரம்பித்தாங்க. இந்த நேரத்தில் சிஜேபியின் சமூக வலைதள ஆதரவும் வெகுவாக உயரவும் ஆரம்பிச்சது. மில்லியன் கணக்கான இளைஞர்கள் அந்த இயக்கத்தை பின்தொடர ஆரம்பித்தாங்க. ஆன்லைனில் தொடங்கிய ஒரு நையாண்டி இயக்கம் இப்போ இந்தியாவோட மிகப்பெரிய இளைஞர் இயக்கங்களில் ஒன்றாக மாறிட்டு இருக்கு. அதுக்கு பிறகுதான் சிஜேபி ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்துச்சு. ஜூலை 20 நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி, அதாவது சன்செட் சலோ அப்படின்னு
ஆனால் அதுக்கு முன்பாகவே ஜூலை 7ஆம் தேதி முதல் ஜந்தர் மந்தரில் முதல் போராட்டம் நடந்த பிறகு சிஜேபி ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. இது வெறும் நீட் போராட்டம் இல்லை, இந்திய இளைஞர்களின் எதிர்காலத்துக்கான போராட்டம் அப்படின்னு. அப்படின்னா அவர்களின் முக்கிய கோரிக்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, முதலாவதாக நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு முழு பொறுப்பேற்க அரசு முன்வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கேள்வித்தாள் கசிவு, தேர்வு நம்பகத்தன்மை குறித்த சர்ச்சைகள், மாணவர்களின் மன அழுத்தம் ஆகியவற்றுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேணும் அப்படின்னு சொல்லி சிஜேபியின் முக்கிய கோரிக்கையாக இருந்துச்சு. இரண்டாவது கோரிக்கை என்னன்னா, தேர்வு முறையை முழுமையாக சீர்திருத்தணும். நீட் மட்டும் இல்லை, சிபிஎஸ்இ மதிப்பீட்டு முறை, தேசிய அளவிலான போட்டித் தேர்வு, தேர்வோட பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை அப்படின்னு முழு அமைப்பையும் மாற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தினாங்க. மூன்றாவதா, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இப்போ சிஜேபியின் வாதம் என்ன அப்படின்னா, ஒரு மாணவர் பல வருடங்கள் படிக்கிறாரு, லட்சக்கணக்கில் செலவு செய்கிறாரு, தேர்வும் எழுதுறாரு, ஆனால் கேள்வித்தாள் கசிஞ்சா மீண்டும் தேர்வு நடக்கு. வேலைவாய்ப்பு தேர்வுகள் தாமதமானால் மீண்டும் காத்திருக்காங்க. இப்படி இளைஞர்களோட வாழ்க்கையே நிச்சயமில்லாதாக மாறுது அப்படின்னு பல வாதங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. இதற்கிடையில் ஜூலை 20 அன்று மத்திய அமைச்சரான ஜே.பி. நட்டாவிடம் சிஜேபி அதிகாரப்பூர்வமாக 3 முக்கிய கோரிக்கைகளை சமர்ப்பிக்கிறாங்க. அதில் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை முழுமையாக விடுவிக்கணும் அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா, உண்ணாவிரதத்தில் இருக்கக்கூடிய அவரோட உடல்நிலை மோசம் அடைஞ்சதால் டெல்லி போலீஸார் அவரை வலுக்கட்டாயமாக மத்திய அரசுக்கு சொந்தமான டெல்லி ஜப்தர்ஜங் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கிறாங்க. இதை எதிர்த்து அவரது மனைவி நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்தாங்க. அந்த வழக்கில் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு மாற டெல்லி உயர்நீதிமன்றமும் அனுமதியும் அளிச்சிருக்கு. இரண்டாவது என்ன அப்படின்னா, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவியில் இருந்து நீக்கணும். இதுதான் அவங்களோட முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. அதுக்கப்புறம் நீட் சர்ச்சையை தொடர்ந்து உயிரிழந்ததாக கூறப்படும் மாணவர்களின் குடும்பத்துக்கு தலா 1 கோடி இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க. ஆனால் அரசு தரப்பின் நிலைப்பாடு வேறு மாதிரியாக இருந்ததாக சொல்லப்படுது. அதாவது மத்திய அரசு தேர்வு முறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சிஜேபி வைத்த கோரிக்கைகளுக்கு உடனடியாக உறுதிமொழி எதுவும் அளிக்க முடியாது அப்படின்னு தெரிவித்ததாக பேசப்படுது. அதனால் பேச்சுவார்த்தை நடந்தாலும் போராட்டம் நிற்கலை. மாறாக சன்செட் சலோ, அதாவது நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்துவோம் அப்படின்னு சிஜேபி அறிவிக்கிறாங்க. அதுதான் ஜூலை 20 டெல்லியில் என்ன நடந்துச்சு, ஆயிரக்கணக்கான போராட்டக்காரங்க, ஆயிரக்கணக்கான போலீஸார், இதில் கைது, மோதல், நாடாளுமன்றத்துக்குள்ளேயே எழுந்த அமளி அப்படின்னு பரபரப்பான சம்பவங்களும் நடக்க ஆரம்பிச்சது. அந்த ஜூலை 20ஆம் தேதி பல வாரங்களாக நடந்த போராட்டங்களுக்கு பிறகு சிஜேபி ஒரு மிகப்பெரிய அழைப்பை விடுத்தாங்க. அதுதான் அந்த சன்செட் சலோ, அதாவது நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி அப்படின்னு. அவர்களோட நோக்கம் ஒன்று தான், எங்களுடைய குரல் சாலையில் மட்டும் கேட்கக்கூடாது, நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் கேட்கணும் அப்படின்னு காலை முதலே டெல்லியின் பல பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் ஒன்று கூட தொடங்கினாங்க. ஜந்தர் மந்தர், மண்டி ஹவுஸ், இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுச்சு. டெல்லி போலீஸார் பல அடுக்கு பாதுகாப்புகளை ஏற்பாடுகளையும் செஞ்சுருந்தாங்க. தடுப்புகளும் அமைக்கப்பட்டுச்சு, பல சாலைகளும் மூடப்பட்டுச்சு. நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு போலீஸாரும் அறிவித்தாங்க. ஆனால் சிஜேபி போராட்டக்காரர்கள் முன்னேற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் போராட்டக்காரர்களுக்கும் போலீஸாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. சில இடங்களில் போலீஸார் போராட்டக்காரர்களை கலைக்க தங்களுடைய பலத்தை பயன்படுத்தி தான் சிஜேபி குற்றம் சாட்டினாங்க. டெல்லி போலீஸார் தடை உத்தரவை மீறி பேரணி நடத்த முயன்றதால சட்டப்படி நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு விளக்கம் அளித்தாங்க. இந்த மோதல்ல 180க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சதா சிஜேபி தரப்பு கூறுறாங்க. அதில் போராட்டக்காரர்களும் போலீஸாரும் இருந்ததா தகவலும் வெளியாகிருக்கு. இதற்கிடையில் சிஜேபியின் முக்கிய தலைவர்கள் உட்பட பலரும் காவலில் எடுக்கப்படுறாங்க. சிலர் பின்னர் விடுவிக்கப்படுறாங்க. சிலர் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு தகவலும் வெளியாகியிருக்கு. ஆனால் இந்த சம்பவம் டெல்லி சாலையோடு முடியலை. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் இதுதான் முக்கிய விவாதமாக மாறிச்சு. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாணவர்களின் குரலை ஏன் அடக்குறீங்க, அமைதியான போராட்டத்தில் ஏன் பலம் பயன்படுத்தப்பட்டது, நீட் விவகாரத்தில் அரசு ஏன் இன்னும் முழுமையான பதிலை தரல அப்படின்னு சொல்லி மத்திய அரசை கடுமையாக கேள்வி எழுப்புறாங்க. இதனால் லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும்
பல முறை அமளியும் ஏற்பட்டிருக்கு. சில நேரங்களில் அவை நடவடிக்கைகளும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அரசு தரப்பு என்ன சொன்னது அப்படின்னா, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது போலீசாரோட கடமை, அனுமதி இல்லாத பேரணியை தடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்படின்னும், கல்வி தொடர்பான சீர்திருத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது அப்படின்ற நிலைப்பாட்டை மத்திய அரசு முன்வைக்கிறாங்க. ஜூலை 20ஆம் தேதி டெல்லியில் நடந்த மோதலுக்கு பிறகு அனைவரும் எதிர்பார்த்த ஒரே கேள்வி, இனி என்ன நடக்க போகுது? அதற்கான முதல் பதில் நாடாளுமன்றத்தில் இருந்தே வந்துச்சு. அங்கே தான் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் நடைபெறும் பொது தேர்வுகள் முழுமையாக நம்பகமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. தேர்வுகளில் தவறு செஞ்சவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், தேர்வு முறையை மேலும் வலுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னும் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இந்த பதில் சிஜேபியை திருப்திப்படுத்தலை. அவங்களோட நிலைப்பாடு தெளிவாக இருந்துச்சு. வாக்குறுதி மட்டும் போதாது, பொறுப்பும் வேணும் அப்படின்னு, அதனால் போராட்டத்தை கைவிட போவதில்லை அப்படின்னு சிஜேபி அறிவித்தாங்க. இருப்பினும் மேலும் உயிர் சேதம் அல்லது காயங்கள் ஏற்படாமல் இருக்க உடனடியாக இன்னொரு பார்லிமெண்ட் மார்ச் நடத்தாமல் அடுத்த கட்ட போராட்டத்தை திட்டமிடுவதா சிஜேபி அறிவித்தாங்க. இதற்கிடையில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா மற்றும் சிஜேபி பிரதிநிதிகள் இடையே 2வது சுற்று பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு. சிஜேபி தனது 3 முக்கிய கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக வழங்கியிருக்காங்க. ஆனால் அரசு தரப்பில் எந்த உறுதியான ஒப்புதலும் வழங்கப்படலைன்னு கூறப்படுது. அதனால் பேச்சுவார்த்தை நடந்தாலும் பிரச்சனை முடிவுக்கு வரல அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கிடையில் தான் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையின் அப்பட்டமான அத்துமீறலுக்கு பொறுப்பேற்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சார்பில் போராட்டமும் நடந்திருக்கு. டெல்லி ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள பிரதமர் இல்லம் முன்பு ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸார் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பிரதமர் இல்லம் நோக்கி பேரணியும் செல்ல முயன்றிருக்காங்க. போலீசார் அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போ இந்த போராட்டம் வெறும் நீட் பற்றியது மட்டும் இல்லை அப்படின்னு பேசப்படுது. இது கல்வி முறை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களோட எதிர்காலம் அப்படின்ற 3 பெரிய கேள்விகளை இந்திய அரசியலின் மையத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இனி அரசு எடுக்கும் முடிவுகள், பேச்சுவார்த்தை எந்த திசையில் செல்லுது, சிஜேபி தனது அடுத்த கட்ட போராட்டத்தை எப்படி முன்வைக்கிறாங்க, இவை அனைத்தும் அடுத்த சில நாட்களில் இந்த விவகாரத்தின் போக்கையை தீர்மானிக்க போகுது. இந்த கதையின் முடிவு இன்னும் எழுதப்படலை. இது ஒரு போராட்டத்தின் கதை மட்டும் அல்ல, இந்திய இளைஞர்களின் எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், கோரிக்கைகள் பற்றிய கதையும் கூட. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? சிஜேபி முன்வைக்கும் கோரிக்கைகள் நியாயமானதா அல்லது அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் போதுமானதா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இது ஃபயர்லைன் தமிழ். நான் உங்கள் வினோத். மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.